எடுத்துட்டு வாங்கப்பா அந்த பண மாலையையும் கிரீடத்தையும். கண்ணகி நகர் பைசனுக்காக காவல் நிலையம் முன் கூடிய கூட்ட வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரண்ணா யாருன்னு இந்த நாட்டுக்கு அவன் சொன்னானே. தங்க மகள் வந்ததும் காவலர்கள் கொடுத்த ராஜ மரியாதை. ஆட்டோ ஓட்டி மகளை கஷ்டப்பட்டு வளர்த்த தாய்க்கு இதை விட பெருமை வேற என்னங்க இருக்க முடியும். பஹ்ரைன்ல நடந்த ஆசிய இளைஞர் போட்டியில இந்திய மகளிர் கபடி அணி தங்கம் வென்றிருக்கு. இந்த சாதனையில மகளிர் அணியுடைய துணை கேப்டனான கார்த்திகா அவர்களுடைய பங்கு ரொம்பவும் பெருசு. கண்ணகி நகர் பகுதியில ஆட்டோ ஓட்டக்கூடிய தாய்க்கும் சென்ட்ரிங் வேலை செய்யக்கூடிய தந்தைக்கும் மகளா பிறந்து அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவங்க தான் கார்த்திகா. இவங்களுக்கு 10வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. பல வருடங்களா கபடியின் மேல இருந்த தீராத காதலின் காரணமா நிறைய போட்டிகள்ல பங்கேற்று இருக்காங்களா. இப்போ கண்ணகி நகருக்கு மட்டும் இல்லாம இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கும் வகையில தங்கத்தை தட்டி தூக்குறதுக்கு பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க. கார்த்திகா அவர்கள் கண்ணகி நகர்ல இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துக்கு வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் காவலர்கள்னு அத்தனை பேரும் ராஜ மரியாதை கொடுக்கக்கூடிய காட்சிகள் தான் வெளியாகி இருக்கு. 500 ரூபாய் நோட்டையே சுருட்டி கிரீடமாகவும் பண மாலையாகவும் செய்து அதை கார்த்திகா அவர்களுக்கு அனுபவிச்சு அங்க இருந்தவங்க ரொம்பவும் நெகிழ்ந்து போயிருந்திருக்காங்க. தங்க மகளுக்கு உங்களுடைய பாராட்டுக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள் மற்றும் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ்.